இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு பஞ்சாயத்து போ. அண்ணன் தாலி அறுத்து வச்சுனா காசே கொடுப்பாரு. இன்னும் எதுவும் கேட்கல. கையெழுத்து போடாதீங்க. அவனை வெளிய தூக்குடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. இன்னுமா போடல. போடுப்பா. அட போடுப்பா. மிரட்டுறாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஜாமீன் கையெழுத்து போட்டா ஃபியூச்சர்ல பிரச்சனை வருமா? இது போன்ற சட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க. இது உங்க லீகல் டாக்ஸ் வித். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ரிலேட்டிவ்க்கோ ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்களான்னா கண்டிப்பா பாதிக்கப்படுவீங்க. கையெழுத்து போறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க கையெழுத்து போடுறீங்க, ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் கட்டலன்னா உங்களை தான் பிடிப்பாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 படி உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து வாங்கின கடனை கட்டலன்னா ஜாமீன் கையெழுத்து போட்ட உங்களை தான் வந்து கடனை கட்ட சொல்லுவாங்க. அதுக்காக உங்கள் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண சொல்லலாம், அல்லது உங்களோட சேலரியில் அட்டாச் பண்ணி உங்களோட மாத வருமானத்தை வந்து பிடிக்கலாம். அதனால் நீங்கள் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு ஒழுங்காக கட்டுவாரா அல்லது அவர் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அவருக்கு கையெழுத்து போடணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கையெழுத்து போடுறது போது எந்த ஒரு எம்டி டாக்குமெண்ட்லையோ அல்லது எம்டி செக்லையோ கையெழுத்து போட்ட கொடுக்கக்கூடாது. மேலும் இது போன்ற சட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் லீகல் டாக்ஸ் வித்.